இருக்கக்கூடிய ஐயப்ப பெருமானுடைய பக்தர்கள், மேடைக்கு முன்புறத்தில் இருக்கக்கூடிய ஐயப்ப பெருமானுடைய பக்தர்கள் எல்லோருடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சொந்தங்களே, ஐயப்பனுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு பிரச்சனை வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் ஐயப்பனுடைய பக்தர்கள் ஒன்றாக திரண்டு வெகுண்டெழுந்து அவருக்காக எப்பொழுதும் கேரளத்தில் நின்று கொண்டிருக்கின்றார். 2018-19 ஐயப்ப பெருமகனுக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது எப்படி கேரள மாநிலமே ஒன்றாக வெகுண்டெழுந்து நின்றார்களோ அதே போன்ற ஒரு உணர்ச்சியை, ஒரு எழுச்சியை இப்பொழுது இந்த மண்ணிலே பார்க்க முடிகிறது. இந்த பந்தல மண்ணில இன்னைக்கு இங்கே உணர்ச்சியோடு வந்திருக்கக்கூடிய ஒருவரும் கூட சனாதன தர்மம் என்கின்ற இந்த பாரம்பரியத்தை, ஆண்டாண்டு காலமாக நம்மை வழிநடத்தக்கூடிய தர்மத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் இங்கே வந்திருக்கின்றோம். மேடையின் மீது இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள், நம்மை வழிநடத்தக்கூடியவர்கள், தர்மத்தினுடைய துறவிகள், ஆன்மீகவாதிகள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள், இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எல்லோருக்கும் வேறு வேறு பெயர் இருந்தாலும் கூட இன்னைக்கு மேடையின் மீது எல்லோரும் ஐயப்பனுடைய பக்தர்களாக அமர்ந்திருக்கின்றார்கள். எல்லோருடைய பெயரையும் ஐயப்ப பக்தன் என்று சொல்லி எல்லோருடைய பெயரையும் சொன்னதாக நான் கருதுகின்றேன். அதே போல முன்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு ஐயப்பனுடைய பக்தர்களாக வந்திருக்கிறார். 1200 ஆண்டுகளுக்கு முன்பு பந்தலத்துல இங்க இருக்கக்கூடிய ராஜ குடும்பம் உருவாகி பந்தல மகாராஜா உருவான பொழுது நமக்கு தெரியும், பாண்டிய மன்னனுடைய வழித்தோன்றலாக பந்தலத்தினுடைய ராஜாக்கள் இங்க வந்தார். இன்னைக்கு நாம நமக்குள்ள ஒரு கோடை போட்டு நான் தமிழன், மலையாளி அப்படின்னு பிரிச்சு வைக்கிறோம். 1200 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்குள்ள அந்த கோடு கிடையாது. எல்லோருமே தர்மத்தை பின்பற்றக்கூடிய மக்களாகத்தான் வந்தோம். ஆனால் இன்னைக்கு நான் இங்கு ஒரு தமிழனாக வரவில்லை, ஒரு சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான சிப்பந்திகள்ல ஒரு மனிதனாக நான் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். அன்பு சொந்தங்கள், 20ஆம் தேதி செப்டம்பர் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நாம் எல்லோருமே பார்த்தோம். குளோபல் ஐயப்பா கான்ஃபரன்ஸ் என்கின்ற பெயரில் அனைத்துலக ஐயப்பன் பக்தர்களை ஒருங்கிணைத்து இங்கே கேரள மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் அரசு ஒரு விழாவை ஏற்பாடு செய்திருந்தார். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், இந்த விழாவிற்கு முக்கிய விருந்தினராக யாரை அழைத்தார்கள் என்பதுதான் முக்கியம். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இப்ப இருக்கக்கூடியவர், சனாதன தர்மத்தை வேரோடு அறுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர், எங்களுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் என்பது டெங்கு, மஸ்கிட்டோ, கொசுவை போன்றது, அதை ஒழித்தளிக்க வேண்டும் என்று சென்னையில 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்வு நடத்தியவர். அதுல திரு மு க ஸ்டாலின் அவர்களை இந்த நிகழ்வுக்கு முக்கிய விருந்தினராக கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இங்க வாங்கணும் கூப்பிடும் பொழுதே நமக்கு தெரியும், இது ஐயப்பனுக்காக போடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது, மக்களை ஏமாற்றி அரசியல்ல ஓட்டை வாங்குவதற்காக ஒரு நிகழ்வு இங்க போடுறாங்க என்பது தெல்ல தெளிவாக நமக்கு தெரியும். ஐயப்பனை பொறுத்தவரை நமக்கு தெரியும், நைஸ்திக் பிரம்மச்சாரி என்று சொல்வோம். எப்பொழுதும் எல்லா நிலையிலும் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய குழந்தை ஐயப்பனை பார்ப்பதற்கு ஆண்டாண்டு காலம் கோடிக்கணக்கான மக்கள் இங்க வர்றாங்க. இந்த நைஸ்திக் பிரம்மச்சாரியை பொறுத்தவரை அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருந்தாலும் கூட அவர் எப்பொழுதும் குழந்தை முகத்தோடு, இன்முகத்தோடு இங்கிருந்து சபரிமலையில பக்தர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக செய்தியை சொல்றாங்க. ஆனா திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு பினராயி விஜயன் அவர்களையும் நான் அவர்களை எப்படி அழைப்பேன் என்று சொன்னால், நாஸ்திக் டிராமாச்சாரி என்றுதான் அழைப்பேன். அதாவது நாத்திகத்தை விரும்பக்கூடிய, டிராமா நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய 2 நபர்கள் இணைந்து நாஸ்திக் டிராமாச்சாரியாக இந்த நிகழ்வை நடத்தி முடித்திருக்கிறார். அது அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது யாரும் வரவில்லை, இருக்கைகள் எல்லாம் காலியா இருந்ததுங்க. இவர்களாகவே கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை போட்டு ஐயப்பனுக்கு நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி அதன் மூலமாக இன்னும் தங்களுடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். என்று சொந்தங்கள், இதில் நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, 2018-19 காவல்துறையை வைத்து ஐயப்ப பக்தர்களை அடித்து உதைத்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை முழுமையாக இப்படித்தான் கண்டிப்பாக நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று பொங்கி எழுந்த
திரு விஜயன் அவர்களுக்கு ஐயப்பனை பற்றி ஒரு மாநாடு நடத்துவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதால் அடிப்படையான ஐயப்ப பக்தர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. மாநாடு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? திராவிட முன்னேற்ற கழகம் எதற்கு மு.க. ஸ்டாலின் ஐயா அவங்க கூப்பிட்டாங்களோ, தமிழகத்துல கடந்த ஆண்டு, நீங்க இந்த டிராமா நம்ப மாட்டீங்க, கடந்த ஆண்டு தமிழகத்துல குளோபல் முருகா கான்பரன்ஸ் டிஎம்கே நடத்துறாங்க பழனியில். ஏன்னா பக்கத்துல ஒரு திருடன் இருக்கும் பொழுது திருடனை பார்த்து இன்னொரு திருடன் வேகமாக கற்றுக்கொள்வான், ஒரு திருடனை பார்த்து ஈஸியா கற்றுக்குவான். தமிழகத்துல சனாதன தர்மம் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் குளோபல் முருகா கான்பரன்ஸ் பழனியில போனான். இன்னைக்கு கேரளத்துல கம்யூனிஸ்ட் அவர்களை பார்த்து இங்க குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸ். இருவரும் கடவுளை பற்றி பேசுவதற்கு அடிப்படையில் எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் என்று சொன்னாங்க. 2018-19 கேரளால இதே பந்தனத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் முதலமைச்சர் அவர்கள் கட்டவிழ்த்த அட்டூழியத்தை பார்த்து அடித்து உதைத்து மக்களை யாருமே சேர்வதற்கு இடம் கொடுக்காம காவல்துறையை வைத்து கட்டுக்கோப்பாக அவர்களாகவே பெண்களை உள்ளே அழைத்து சென்று வழிபடுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு நீதி கண்ணீர் வடிக்கின்றார்கள். ஐயப்பனுக்காக நாங்கள் இருக்கிறோம், ஐயப்பனுக்காக எப்பொழுதும் பேசுவோம். இதுல ஆச்சரியம் என்னன்னா, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர், கடவுளை நம்பாத திரு விஜயன் அவர்கள் மேடைக்கு வந்து பகவத்கீதையை பத்தி நமக்கு பாடம் எடுக்கிறார். ஆச்சரியமா ஒரு அப்பதான் நினைச்சேன், கேரளால கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் இன்னைக்கு பகவத்கீதையை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. பகவத்கீதையை படிச்சுட்டு அதிலும் 12வது சாப்டர் படிச்சுட்டு மட்டும் சொல்றார், அத்விஷ்ட சர்வ பூதானா மைத்ர கருணா ஈவாச்சான்னு நமக்கு பாருங்க என்ன சொல்றாருங்க. அதாவது ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நமக்கு பாடம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி பக்தனா நீங்க எல்லாம் இருக்கன்னு கடவுளை நம்பாத விஜயன். ஆனா பிரச்சனை என்னன்னாங்க, அவர் 12வது சாப்டருக்கு மேல அவர் படிக்கல. திரு விஜயன் அவர்களுக்கு நான் பகவத்கீதையிலிருந்து இன்னொன்று நான் சொல்றேன். 12வது சாப்டரை தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க, 13வது சாப்டர், 14, 15, 16வது சாப்டர் போனீங்கன்னா 21வது வரிய திரு விஜயன் அவர்கள் மறுபடியும் இன்னைக்கு பகவத்கீதை எடுத்து படிக்கணும். திரிவிதாம் நரகஸ்யதாம் துவாரம் நாசனாம் ஆத்மனஹ காம குரோதா சதலோபாஸ் தஸ்மத் அத்ரயம் தயாஜ. இதையும் படிக்கணும். இதுல என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனிதன் நரகத்திற்கு போக வேண்டும் என்றால் 3 வழிதான் இருக்கு. லஸ்ட், ஆங்கர், கிரீட். காமம் நரகத்துக்கு வேகமா கூட்டிட்டு போயிடும், பேராசை நரகத்துக்கு வேகமா கூட்டிட்டு போயிடும், கோபம் நரகத்துக்கு வேகமா கூட்டிட்டு போயிடும். இந்த 3ம் இருப்பது இன்னைக்கு கேரள கம்யூனிஸ்ட் அரசு கிட்ட திரு விஜயன் அவர்கிட்ட இருக்கு. அதனால 12வது சாப்டரோட நிறுத்தாம அப்படியே 16வது சாப்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கே பகவத்கீதையில சொல்லியிருக்கக்கூடிய புத்திமதி தெரியும். அதை தாண்டி நம்முடைய தமிழ் மண்ணில் ஐயன் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்கார். கொலை மேற்கொண்டாரு கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. ஒரு அரசனை பொறுத்தவரை, ஒரு கிங், ஒரு ராஜா, அரசனை பொறுத்தவரை அரசன் கொடுமை செய்வது, அரசன் இருக்கக்கூடிய சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது. ஒரு அரசன் கொடுமை செய்வது, அரசன் ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய கொலைகாரனை விட ஒரு பெரிய பாவம் அரசன் சம்பாதிப்பான் என்று திருவள்ளுவர் சொல்றார். 2018-19 திரு விஜயன் அவர்கள் கேரள மாநிலத்துல பந்தனத்துல இந்த பகுதியில அவர் நடந்து கொண்ட விதம் எது, அவர் மக்களை நடத்திய விதம் என்ன, கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை அவர் உருவாக்கினார். அதனால் இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ திரு விஜயன் அவர்களுக்கு பொருந்தும். கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. அரசன் செய்யக்கூடிய தவறுகளை விஜயன் அவர்கள் 2018-19 செஞ்சிருக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு பகவத்கீதை பாடத்தை எங்களுக்கு எடுக்காதீங்க. கண்ணாடியை பார்த்து நீங்களே உங்களுக்கு சொல்லுவீங்க எப்படி அரசனாக வாழ வேண்டும், எப்படி மனிதர்களை மனிதர்களாக இங்கே மதிக்க வேண்டும். அன்பு சொந்தங்களே, இதையெல்லாம் தாண்டி இன்னொரு படி முன்னாடி போனோம். திரு விஜயன் அவர்கள் ஓணம் பண்டிகையை அரசு அலுவலர்களை யாராச்சும் கொண்டாடினா அது ஆன்டி இந்து, அவங்க கொண்டாடக்கூடாது. அவருடைய பிடபிள்யூ மினிஸ்டர் சுதாகரன் அவங்க சொல்றாங்க, இந்த நிலவிலக்கு ட்ரெடிஷனல் லேப் இதெல்லாம் நாம் நடத்துறதே அரசு நிகழ்ச்சியில நடத்தாதீங்க. கேரள மாநிலத்தினுடைய ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய சம்ஷீர் அவரை பொறுத்தவரை லார்டு கணேசா கணபதி அவரே ஒரு மித், உண்மை கிடையாது.
தாமஸ் ஐசக் முன்னாள் கேரளத்தினுடைய நிதி அமைச்சர், வாமன அவதாரே ஒரு பொய். திரு ஜெயராஜன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவங்க பரசுராமரே ஒரு மித். இந்த கேரள மண்ணை பொறுத்தவரை பரசுராமர் சேத்திரம் கிடையாது அப்படின்னு கேரள மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய விஜயன் அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக ஒரு நிகழ்வை நடத்திவிட்டு நாங்கள் ஐயப்பனுக்காக இருக்கின்றோம். சமீபத்தில் ஒரு படம் பார்த்திருப்பீங்க, ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் ஸ்கேம் 92. எப்படி 2 பேர் சேர்ந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச ஸ்கேம் பண்ணாங்க. இன்னைக்கு இந்தியாவில் 2 பேர் இது மாதிரி செய்யறாங்கன்னா, ஒன்னு ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்று விஜயன். ஏன் நான் சொல்றேன், தமிழகத்துல நம்முடைய தமிழ்நாட்டில் இந்து கோவில்களை TNHRMC நிர்வாகம் செய்யறாங்க, ஒரு அரசு நிர்வாகம் செய்யறாங்க. 1985 5,25,000 ஏக்கர் இருந்த TNHRMC இன்னைக்கு 4 லட்சம் ஏக்கர், 1,25,000 ஏக்கர் காணாம போயிடுச்சு. 1985 பிறகு 40 ஆண்டுகள்ல தமிழ்நாட்டினுடைய இந்து அறநிலைத்துறை நடத்தக்கூடிய கோவில்கள் 46,000 கோவில், 46,000 temples managed HRMC. In 1985, TNHRMC had 5,25,000 acres. In 40 years, TNHRMC has lost 1 lakh acre. Right now we have 4 lakh acre. தமிழ்நாடு அரசு இந்த 1,25,000 ஏக்கர் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல. தமிழ்நாடு அரசு சார்பா இந்த ஐயப்பன் மீட்டிங்க்கு எங்களுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்திருக்கார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு 5 ஏக்கர் மட்டும் எங்களுக்கு கொடுங்க, பந்தளத்துல கொடுங்க கேட்கிறாங்க. ஆச்சரியம் என்னன்னா, தமிழ்நாட்டுல 1,25,000 ஏக்கர் காணோம்.